ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் மீன் அரைத்த கறி வைக்க போகிறோம். இந்தளவு மீனுக்கு இந்த மிளகாய், மல்லி, மற்றது மிளகு, சின்ன சீரகம், மற்றது மஞ்சள், இவ்வளோத்தையும் அளவான மஞ்சளும் விட்டு போட்டு கிரைண்டரில் அடித்து எடுத்து போட்டு இப்போ நாங்கள் மிளகாய் மல்லி எல்லாத்தையும் அரைச்சி பவுடர் ஆக்கிட்டேன். மற்றது இனி அதோட அந்த தண்ணி விட்டு அரைக்கிற கிரைண்டருக்கு தானே அதுக்குள்ள இந்த கொஞ்சம் வெங்காயம் கணக்க போட்டால் அது கயரும். அப்போ இந்தளவு வெங்காயம், மற்றது இந்தளவு உள்ளி, மற்றது புளி இந்தளவு, மற்ற உப்பு தேவையான அளவு, மற்றது தேங்காய் பால், இவ்வளத்தையும் போட்டு இதையும் அதுக்குள்ளே போட்டு கிரைண்டருக்கு தண்ணி வடிக்கிற கிரைண்டருக்கு போட்டு நல்லா அடிக்க வேணும். கிரைண்டர் நல்லா அடித்து போட்டு நல்லா திக்காக வரும். திக்காக வந்த பிறகு அதை தாளித்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு விட்டு பிறகு கொதித்த பின்பு மீனை அதுக்குள்ளே போட்டு நல்லா வெந்த பின்பு எடுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன் வியூவர்ஸ். எல்லாத்தையும் அரைச்சி சட்டியில் நல்லா கொதிக்க வச்சு போட்டு தான் மீனை போட வேணும். மீனை நல்லா கொதித்த பிறகு மீனை போட்டு ஒரு 15 நிமிடம் அப்படி விட்டால் கணக்காக மீன்கள் எல்லாம் அவிழ்ந்துடும். ஆக லேட்டாக விட்டால் மீன் எல்லாம் கரைஞ்சி போடும், முள்ளுகள் எல்லாம் கரைஞ்சி போடும். அதால் இந்த நல்ல பதமாக நல்லா கொதித்த பின்பு மீனை இதுக்குள்ள போட்டால் கணக்காக இருக்குது. நல்லா திக்காக இருக்குது பாருங்கோ. இங்கே பாருங்க, பாருங்க வியூவர்ஸ். என்னென்னா இப்போ நல்லா திக்காக இருக்குது தானே, நல்லா கொதிச்சண்டு வந்துட்டுது. இனி நாங்கள் மீனை இதுக்குள்ளே போடலாம். போட்டுட்டு சரியாக 15 நிமிடங்களால் நிப்பாட்டி விட்டோம்னா சரி. இங்கே பாருங்க போல திக்காக இருக்குண்டு. அரைச்ச கறி உடம்புக்கு நல்லது. மற்ற தூளை போடுறதை விட இதால் உழவு நல்ல நன்மைகள் உடம்புக்கு. நாங்கள் இப்போ மீனை போடுறோம். ரெண்டு ஒரு லவான மீன்கள், மூன்று துண்டுகளாக வெட்டப்பட்ட மீன், 2 மீன் இந்த கணக்குக்கு போட்டேன்னா பாருங்கோ. இப்படியே இது அவிய சரியாக 15 நிமிடங்களாக நாங்கள் நிப்பாட்ட கணக்காக இருக்குது. ஏன்னா நல்லா கொதிச்சுட்டு தானே. பாருங்க வியூவர்ஸ், இப்போ 15 நிமிடம் ஆகிட்டுறது. இனி நான் நிப்பாட்ட போகிறேன். இனியும் விட்டுருந்தா அந்த மீனெல்லாம் கரைஞ்சி போடும். இப்போ பாருங்கோ எல்லாம் கணக்காக அவிஞ்சிருக்குது. இதோட நாங்கள் நிப்பாட்டி விட்டோம்டா அப்படியே இதாண்டு. பாருங்க, இந்த கறி சோத்துக்கு, புட்டுக்கு, இடியப்பம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனவே வியூவர்ஸ், நீங்களும் செய்து சாப்பிடுங்க. எல்லோரும் அநேகமாக செய்வீர்கள்னு நினைக்கிறேன். நானும் ஊரில் இருக்கைக்குள்ள இதுகள் செய்ய மாட்டேன். அம்மாவை செய்கிறது இதெல்லாம் இங்கே தான் நான் இங்கே எல்லாம் பழகினேன். அதால் இப்போ நான் நல்ல டேஸ்ட்டாக செய்வேன். நீங்களும் செய்து சாப்பிட்டு சொல்லுங்க. ஓகே வியூவர்ஸ். ஓகே.